இந்த வீடியோ கிளிக் பண்ண அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, குட் பேட் அக்லி படத்துடைய ஃபஸ்ட்டு சிங்கிள் கேட்க போகிறோம். ஓஜி சம்பவம் தான் கேட்க போகிறோம். செகண்ட் சிங்கிள் கேட்டங்க, தரமாக செஞ்சு விட்ருக்காரு தான் நம்ம ஜிவிஎம் வந்து பயங்கரமாக பண்ணி விட்ருக்காரு தான் சொல்லணும். ஜிவி பயங்கரமாக பண்ணி விட்டாரு தான் சொல்லணும். செம்மையாக இருக்குது செகண்ட் சிங்கிள். இப்போ ஃபஸ்ட்டு சிங்கிள் கேட்க போகிறோம். வாங்க பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. 3, 2, 1. ஆனால் இந்த பட்டம் பயங்கரமான செஞ்சு விட்ருக்காங்க தான் சொன்னாங்க. ஏய் போடு. என்ன சம்பவம்? இதுதான் பயங்கரமாக இருக்குங்க. செம்மையாக பண்ணியிருக்காங்க. செம்ம பாட்டாக இருக்குது. செம்ம என்ட்ரி. செம்மையாக இருக்காரு. வெட்டி மியூசிக் அப்படியே இருப்பா. இந்த பக்கம் ஜிவி வாய்ப்பு செம்ம லுக்குங்க இருக்கு. பாட்டு அப்படியே இது. ஆனால் இந்த பாட்டு பயங்கரமாக தேட்டரில் பத்திக்கோன்ற மாதிரி தான் தெரியுது. ஏன்னா மியூசிக் வந்து ஜிவி சார் வந்து பத்திக்கிற மாதிரி தான் போட்டிருக்காரு. இந்த பக்கம் அவர் வந்து என்னன்னா அவர் மெல்லோடியாக பாடல் வாய்ஸில் அவர் கேட்டாலும், இந்த பக்கம் மனுஷன் ஃபயர் ஆகிடுறாரு. அப்பப்போ ஃபயர் ஆகிடுறாரு. அப்போ பயங்கரமாக இருக்குது. செம்ம ஃபயர் ஆகிட்டாரு இந்த பாட்டில். அவருடைய வாய்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு. எனக்கு இந்த பாட்டு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதுவும் ஏகே சார் வரிகள் எல்லாமே ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு. அதுவும் அவருடைய நிறைய படத்துடைய ஸ்டில்ஸ் நிறைய இருக்குது. அதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குது. இந்த போர்ஷன்ஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குங்க. செம்மையாக இருக்குது. அந்த கத்தியில் சண்டை போடுற போர்ஷன்ஸ் எல்லாமே அப்படியே செம்ம மேக்கிங் பண்ணியிருக்காங்கன்னு தான் சொல்லணும். பயங்கரமாக இருக்குது. ரொம்ப நல்லா இருக்குது. இதில் லுக் வைஸ் வந்து ஏகே சார் வந்து அப்படி இருக்கார். பில்லா படத்தில் ஒரு ஸ்டைலில் பார்த்தோம் பார்த்தீங்களா? பில்லா படம், தீனா படத்துலனாமே ஏகே சார் வந்து ஒரு 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 பயங்கரமான ஒரு ஸ்டைலிஷாக இருப்பார். ஏகன் படத்தில் கூட செம்ம ஸ்டைலிஷாக இருப்பார். அப்புறம் வந்து பில்லா வந்து ரொம்ப பிடிக்கும்.
பில்லால தான் அஜித் சார் வந்து பயங்கரமான ஸ்டைல் ஒவ்வொரு மூமெண்ட்டுமே செம்மையாக கட்டியிருப்பாங்க. அதே மாதிரி இந்த படம் ஃபுல்லாகவே இவர் வந்து செம்ம லுக்கில் செம்ம ஸ்டைலிஷாக வருவாருன்ற மாதிரி தான் தோணுது. அதுக்கேற்ற மாதிரி பாட்டு வேறு ரொம்ப பயங்கரமாக பண்ணியிருக்காங்க. அஜித்குமார் சார் அந்த எழுத்து போட்ட போர்ஷனில் வர போஸ்ட் எல்லாமே ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. செம்மையாக பண்ணியிருக்காங்கன்னு தான் சொல்லணும். இது வேதாளம் நிறைய நிறைய படத்துடைய இதெல்லாம் இருக்குது. வேதாளம் இருக்குது, பில்லா இருக்குது, இது ட்ரைலர்லேயே காட்டியிருக்காங்க. அதே மாதிரி எல்லாமே பண்ணியிருக்காங்க. இந்த ஏர்போர்ட் வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. அந்த ஹெலிகாப்டர்னு சொல்கிற பாருங்க, ஃப்ளைட்லேருந்து அந்த இறங்குற போர்ஷனு, அப்புறம் ஒரு தலைக்கு நேராக அந்த ஃப்ளைட்டு பறக்கிறது, அதுக்கப்புறம் அவர் அங்கேருந்து இறங்கி வர்றது, மாஸ் என்ட்ரி, இதெல்லாமே ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. பயங்கரமாக கட்டியிருக்காங்கன்னு தான் சொல்லணும். இது ஒரு ஸ்டைலிஷான ஒரு டான் கேரக்டர். ஏன்னா ஓஜி சம்பவம்னு வச்சுருக்காங்க. இது ஒரு டானை குறிக்கிறது. இந்த டானை வந்து பயங்கரமாக எந்த அளவுக்கு பில்டப்பாக காட்ட முடியுமோ அந்த அளவுக்கு பாட்டுலையும் சரி வரிகள்லையும் சரி நம்ம ஆதிக்க ரவிச்சந்திரன் சார் சொல்லி கொடுத்துருக்காருன்னு தான் சொல்லணும். ஜிவி சார் அதுக்கேற்ற மாதிரி ஃபயர் ஆகிட்டாரு தான் சொல்லணும். அவர் எந்த அளவுக்கு, அதான் முதல்ல சொன்னேன், அவர் எந்த அளவுக்கு மெலோடியாக காட்டுறாரோ அந்த அளவுக்கு ஒரு நெருப்பாக மியூசிக்கில் பிக்சர் ஒர்க் தான் சொல்லணும். பாட்டு கேட்க தரமாக இருக்குது. ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு. செம்ம பாட்டுங்க, செம்ம பாட்டு. ஓஜி சம்பவமாக இருக்கட்டும், காட் பிளஸ் யூவாக இருக்கட்டும், ரெண்டுமே ஜிவி சார் வந்து இறங்கி சம்பவம் பண்ணியிருக்காருன்னு தான் சொல்லணும். செம்ம பாட்டு, ரெண்டுமே சரியான பாட்டு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ரெண்டுமே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், என்னை மோட்டிவேஷன் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் நம்ம சந்திப்போம். பாய்.